வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. மோஸ்ட்லி இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறா? பெருசாக யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிளைண்ட்டோட ப்ளஸ் கன்சியூமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக டோல் ஃப்ரீ நம்பர்ஸு ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னே அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீஃப்ளை 881 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். அந்த ஆப்போட ரோல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் பண்ணுற நேரத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அதிகமானதாக ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அதிகமானோன்னு என்ன, அவங்க உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பாசிபிள் ரூட் இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோன் நம்பர்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுறது வந்து ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ், மேபி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஐடியாஸ் பிடிச்சி ஒரு சிலர் வந்து யூகேலேருந்தோ இல்லாட்டி ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்ட்லேருந்துலாம் கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னு வரும்போது ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன விரும்ப மாட்டாங்கன்னா, அவங்களோட டேட்டா, அதாவது பர்சனல் டேட்டான்னு வரும்போது அவங்களோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர், ஒரு தனி நபர், அவருக்கு உங்ககிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதனால் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் வந்து வேறு கண்ட்ரின்னு வரும்போது அவங்க எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்மளோட ஃபோன் நம்பர்லாம் யாருக்கோ கொடுக்கணுமா? ஏன்னா இப்போது இது வரைக்கும் நம்ம பேசினதே கிடையாது. மேபி உங்கள் வெப்சைட்டை பார்த்து அவங்க பேசியிருக்கலாம். உங்கள் வெப்சைட் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ண வரலாம். நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இது வந்து எந்த அளவுக்கு ஜென்யூனான ஒரு பிஸ்னஸ்ன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக வந்து இந்த ஃப்ரீஃப்ளை 881 மாதிரியான ஆப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமாகவும், அதுவும் எப்படி இனிஷியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில் மட்டும் அங்கே இருக்கும். ஸோ தட் நம்ம டீட்டெயில் வச்சு நம்மகிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ண வரும்போது அவங்களோட நேம் மேபி வரலாம், அவ்வளோதான். அதை தாண்டி கிளைண்ட் சைட்லேருந்து அவங்களோட நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வராது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் வைஸ் பார்க்கும்போது எந்த இடத்துலனா நிறைய ஐடி கம்பெனிஸ்லேயே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணணும்னா கூட உங்கள் ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒன்று உங்கள் நம்பர் அவங்க கிட்ட இருக்கணும், ஸோ தட் அவங்க இனிஷியேட் பண்ணணும். அப்படி இல்லையா அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கணும், நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்குன்னு வந்து ஒரு QR கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணி வச்சுருக்காங்க. இனிஷியல் டைமில் கிளைண்ட் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி யார் கூடனாலும் ஒரு பர்சன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இல்லாமல் நம்மளை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம்னு சொல்லலாம். எதுனா ஃப்ரீஃப்ளை 881. ஸோ இதை எப்படி சைன்இன் பண்ணுறது, சைன்அப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ், அதாவது ஃப்ரீஃப்ளை 881 ஆப்பை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த QR கோட்லேருந்து எல்லா ஃபேக்டர்ஸையுமே இப்போ ஆதித்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். நம்ம டெக் உலகின் சாம்ராட் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்டமராக இருக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க, இல்லைனா சைன்அப் பண்ணிவிடுங்க. ரீஜன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஜன் நம்மளது பார்த்தோன்னா இந்தியா. அண்ட் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துருங்க. அண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் நேம் இல்லை பிசினஸ் நேம் எது வந்தாலுமே வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டக்கூடிய நம்பர்ஸில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் சூஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்கள் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதோட கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணி சேவ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் அப்படின்னு வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கீவேர்ட்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்ததுன்னா அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த இன்டர்ஃபேஸே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து QR கோடு இருக்குது. QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா மேலே ஒரு பெல் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே காம்பஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சர்ச் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஏற்கனவே யாரெல்லாமே வந்து ஃப்ரீஃபை அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா கான்டாக்ட் புக் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் காட்டும். ரைட் சைட் கான்டாக்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி வந்தோம்னா இங்கே கால் பட்டன் இருக்குது, QR கோட் இருக்குது. இதில் காட்டக்கூடிய QR கோட் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இங்கே செட்டிங்ஸ்குள்ள பிரைவசி செட்டிங்ஸ்குள்ள வந்தீங்கன்னா டு ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ்னால உங்கள் நேம் சர்ச் பண்ணி வந்து ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. டேரெக்டாக வந்து QR
கோட் யூஸ் பண்ணி காலிங் மட்டும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து யாருக்குமே விசிபிள் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம காலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்கள் கஸ்டமர் மொபைல்னு வச்சுக்கோங்க. இந்த QR கோட் வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து அவங்க கால்னு கொடுத்தாலே போதும், கால் இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆனதுக்கப்புறமா உடனே வந்து நம்மளுக்கு இங்கே கால் டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து ரிமோட் ரிங்கிங்னு வந்துருக்கு. அண்ட் ஒன்ஸ் இங்கே நம்ம கால் கொடுத்ததுக்கப்புறமா ரிமோட் ரிங்கிங்னு காட்டுது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து என்கொயரி காலிங்னு வருது. ஸோ இந்த கால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசலாம். உங்கள் கஸ்டமர் அவங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணாமலே வந்து காலிங் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸாக இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ப்ரௌசரில் அந்த வாய்ப் காலிங் வழியாக வந்து நம்ம காலிங் பேசலாம். அண்ட் இங்கே வந்து கால் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கால் பட்டனில் வந்து காப்பி த கோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து இந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கால் பட்டன் வந்து வெப்சைட்டில் இன்டகிரேட் ஆகிடும். ஸோ கால் பட்டன் வெப்சைட்டில் இன்டகிரேட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா, இப்போது இந்த வெப்சைட்டில் வந்து கால் பட்டனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கால் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து கால் போகும். சிமிலராக இந்த கால் பட்டன் வந்து நம்ம வெப்சைட்லேயும் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால் பட்டன் நம்ம வெப்சைட்டில் எனேபிள் பண்ணுறதுனால நம்மளோட கஸ்டமர் இல்லை கிளைண்ட் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து கால் பண்ணி ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ, இந்த மாதிரி ஐடியா எனக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன் யூஸ் பண்ணணுன்னு அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கலாம்.